السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1446 ஜமாதுல் அவ்வல் மாதம் 6ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் சலாஹ் அல் புதைர் அவர்கள் புறம் பேசுதல் பற்றிய எச்சரிக்கை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களது கட்டுச்சாதனங்களாக தக்வாவை எடுத்துக் கொள்ளுங்கள், மறுமையை உங்களுக்கு முன்னே ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களது வாழ்வை வழிபடுவதனூடாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நல்லவைகளை கொண்டு நீங்கள் நேர்வழி பெறுங்கள், மனோ இச்சையை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து நல் வார்த்தைகள் மூலமாக நேர்வழி பெறுவது சிறந்ததாக இருக்கும். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, புத்தியின் அடையாளம், ஆத்மாவின் பரிசுத்தம், ஈமானின் உறுதியெல்லாம் வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்வதிலே இருக்கிறது. யாருடைய உள்ளம் சீராகிறதோ அவருடைய நாவு சீரானதாக அமைந்துவிடும். யாரெல்லாம் இந்த புறம் பேசுதலை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, புறம் பேசுவதை தனது காதுக்கு கேட்பதை விட்டும், அந்த கேட்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதை விட்டும் யார் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அதுதான் கெட்டவைகளையும், அதாவது விருப்பமற்ற விடயங்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய பண்பாக இருக்கிறது. அந்த நல்லவர்கள் யாரையும் புறம் பேச மாட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் புறம் பேசுவதற்கு யாரையும் அனுமதிக்கவும் மாட்டார்கள். காரணம், அந்த புறம் பேசுதலில் அவ்வளவு கேவலமும் இழிவும் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு முன்னே பேசுவதற்கு அனுமதி வழங்க மாட்டார்கள். புறம் பேசுதல் என்பது குரோதங்களை வரவழைக்கும், சகோதரர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்தும். எனவே இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வார்கள். அல் ஃபல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது பிறரை பற்றி கெட்ட வார்த்தைகள் கூறக்கூடிய எதையும் வக்கீலிடத்திலே நான் கேட்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதே போன்று எந்த முஸ்லிமையும் எப்போது அல்லாஹ் இந்த புறம் பேசுதலை ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த நேரத்திலிருந்து நான் புறம் பேசுவதை நான் கண்டதில்லை என்று கூறுகிறார்கள். அதே போன்று சஹல் இப்னு அப்துல்லா அவர்கள் கூறுகின்ற போது, உண்மையாளர்களுடைய பண்பு என்னவென்றால் அவர்கள் புறம் பேச மாட்டார்கள், அவர்களிடத்திலே பிறரையும் புறம் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இவ்வாறு முன்னோர்களான அறிஞர்களை நாம் பார்ப்போமானால், அவர்கள் நோன்பு நோட்பது, வணக்கங்களில் ஈடுபடுவது, தொழுகை நிறைவேற்றுவது, இவைகளை வணக்கமாக மாத்திரம் காணாமல் பிறருடைய மானம் விடயத்திலே எல்லை மீறிவிடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் விடயத்திலே மிகவும் கரிசனையாக உறுதியாக இருந்திருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அவர்களே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால், உள்ளத்தால் யார் ஈடேற்றம் பெற்றவர்களாக, புறம் பேசுதலிலே மிகவும், அதாவது குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்களாக கருதப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, முன்னோர்கள் நல்லவர்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளை அவர்கள் பேசுவார்கள் என்றால் அந்த மனிதர்களுடைய புகழ் மாலையை தான் கூறுவார்களே அல்லாமல் குறைகளை கூற மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அறிஞர்களுடைய முன்னோர்களுடைய நல்லவர்களுடைய மஜ்லிஸ்களிலே அங்கே புறம் பேசுதல் என்பது அங்கே காதுக்கு எட்ட மாட்டாது. அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அபி ஜக்கரியா அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அந்த மஜ்லிஸிலே யாரை பற்றியாவது புறம் பேசினால்
அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறினால் அதற்கு உதவியாக இருப்போம், மனிதர்களை நீங்கள் அதாவது குறை கூறி கொண்டிருந்தால் உங்களை விட்டு விடுவோம் என்று எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, முன்னோர்கள் நல்லவர்கள் எல்லாம் பிறருடைய குறைகளை விட்டும் பிறர் பற்றி புறம் பேசுவதை விட்டும் தங்களை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை நாம் கூறலாம். அன்பார்ந்தவர்களே, புறம் பேசுதல் என்பது தொடராக பலிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது, பாவங்களின் பிறப்பிடமாக இருக்கிறது. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், புறம் பேசுதல் என்பது ஹராம் என்பதிலே அனைவரும் ஏகோபித்த கருத்திலே இருக்கிறார்கள். அதே போன்று இந்த புறம் பேசுதல் என்பது பெரும் பாவங்களிலே உள்ள ஒரு விடயமாக இருக்கிறது. யார் ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளட்டும். இது உண்மையிலே தவிர்ந்து கொள்ள வேண்டிய கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, நீங்கள் உங்களில் ஒருவர் சிலர் நீங்கள் புறம் பேச வேண்டாம். அவ்வாறு நீங்கள் புறம் பேசுவது அதாவது இறந்த ஒரு மையத்தை, இறந்த ஒன்றை சாப்பிடுவதை போன்று எவ்வாறு வெறுப்பீர்களோ அதே போன்றுதான் இதனை வெறுக்க வேண்டும், அதனை விட கடுமையானது என்பதை அல் குர்ஆன் உதாரணம் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு இறந்த மாமிசத்தை எவ்வாறு ஒரு மனிதன் விரும்பி உண்வானா, எவ்வாறு அதனை வெறுப்பானோ, எவ்வாறு அதனை விட்டு தூரமாகுவானோ அதே போன்றுதான் புறம் பேசுதலை விட்டும் ஒரு மனிதன் தூரமாக வேண்டும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனத்தினூடாக இமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஒரு செத்த கழுதையின் பக்கம் சென்ற போது அந்த சஹாபாக்கள் சிலருக்கு கூறினார்கள், அதாவது ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய ஒரு முஸ்லிமுடைய விடயத்தை புறம் பேசுதல் என்பது இந்த கழுதையுடைய இறைச்சியை சாப்பிடுவதை விட மிகவும் பாரதூரமானதாக இருக்கும் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே கெட்டவைகள் மிகவும் கெடுதியாக இந்த புறம் பேசுதல் இருக்கிறது, அதே போன்று கோல் சொல்லுதல் இருக்கின்றது என்பதை நாம் காணலாம். எனவே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரி, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு கோரி, இது போன்ற கெட்ட விடயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, புறம் பேசுதல் என்பது ஒரு மனிதனுடைய குறையை கூறுவதாகும். அதாவது மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்துரைப்பதாகும். அதே போன்று புறம் பேசுதல் என்பது ஒரு சகோதரனை இழிவுபடுத்துவது, அவனை கேவலப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகள் அமைவது. அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த புறம் பேசுதல் என்றால் அதாவது ஒரு மனிதனை பற்றி நாம் பேசுகிறோம், இந்த செய்தி அந்த மனிதனுக்கு கேள்விப்பட்டால் அதனை அவன் வெறுப்பான் என்றால் அதுதான் புறம் பேசுதலாக இருக்கிறது. அந்த புறம் பேசுதல் என்பது அவனுடைய உடல் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அவனுடைய குலம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அல்லது பண்பாடுகள் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், செயல் சார்ந்த, சொல் சார்ந்த, மார்க்கம் சார்ந்த, உலகம் சார்ந்த, அல்லது அவனுடைய ஆடை, அவனது வீடு, அவனது கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த விடயங்கள் கூறப்படும் போது அந்த சகோதரன் அதனை விரும்ப மாட்டான் என்றால் இவைகள் அனைத்தும் புறம் பேசுதலாக கருதப்படும். எனவே அந்த வார்த்தைகள் என்பது அதாவது வெளிரங்கமாக வெளிப்படையான வார்த்தைகள் மூலமாக கூறலாம், அல்லது கோடிட்டு சைக்கனை மூலமாக மறைமுகமாக சொல்லலாம். இவைகள் அனைத்தும் தடுக்கப்பட்ட புறம் பேசுதலாகத்தான் கருதப்படும். அதாவது ஒரு இஷாரா செய்வது, அல்லது கண்களினால் கண் காட்டுவது, அல்லது அடையாளப்படுத்துவது, அல்லது எழுதுவது, அல்லது உதாரணங்கள் மூலமாக அவர்களை கூறுவது, இவைகளெல்லாம் அந்த புறம் பேசுதல் என்ற வட்டத்துக்குள் வரும். இவைகளெல்லாம் அந்த மனிதனுக்கு எட்டினால் இதனை அவன் விரும்ப மாட்டான் என்றால் அனைத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அததரூன மல் கீபா, புறம் பேசுதல் என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்டபோது சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்கள் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், உனது சகோதரன் விரும்பாத ஒரு விடயத்தை கூறுவதுதான் கீபத்தாகும், புறம் பேசுதலாகும் என்று அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், அஃபரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல்,
அதாவது நான் கூறக்கூடிய உங்களது சகோதரனுடைய விடயத்திலே நான் கூறக்கூடிய வார்த்தை நான் அவரிடத்திலே இருக்கும் என்றால் இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தப்தஹு, அவனிடத்திலே உள்ள விடயத்தை அவனுடைய ஆடையில், குடும்பத்தில், அவனுடைய விடயங்களில், கால்நடைகள் எதுவிலே ஒரு இருக்கின்ற ஒரு குறையை கூறி அவன் விரும்பாவிட்டால் அது புறம் பேசுதலாக கருதப்படும். அதே நேரத்திலே வஇல்லம் யகுன் ஃபீஹி, அந்த சகோதரனிடத்தில் இல்லாத ஒரு விடயத்தை கூறினால் அது விட்டு கட்டியதாக கருதப்படும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, உள்ள விடயத்தை கூட அந்த அந்த சகோதரன் விரும்பாவிட்டால் அவைகளை சொல்லக்கூடாது, அவை புறம் பேசுதலாக கருதப்படும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நாவை பாதுகாத்துக் கொண்டவர்கள், அதாவது யாருடைய நாவு ஈமான் கொண்டிருக்கிறதோ அவர்களுடைய அந்த ஈமான் உள்ளத்திலே நுழையவில்லை என்றால் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த ஈமான் கொண்டவர்கள் பிறருடைய முஸ்லிம்களை பற்றி புறம் பேச மாட்டார்கள், அவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய மாட்டார்கள். யார் பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய குறைகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான். சில வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய குறைகளை அவர்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறை தேடக்கூடிய மனிதனுடைய வீட்டிலே அவனை கேவலப்படுத்தி விடுவான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்திலே உங்களுக்கு தெரியும், அதாவது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி குல்து லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புக மின் சஃபியத கதா வ கதா, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் ஒரு மனைவியான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி அவர்களுடைய, அதாவது அவர்கள் குள்ளமானவர்களாக இருந்தார்கள், அதனை பற்றி கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் காரசாரமாக கண்டித்தார்கள். லகது குல்தி கலிமத்தன், அதாவது நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாய், இந்த வார்த்தையை கடலில் சேர்த்தால் கடலுடைய அந்த தண்ணீருடைய அந்த சுவையும் மாறிவிடும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, பிறர் விரும்பாத எந்த செயல்களையும் எந்த செய்திகளையும் பிறருக்கு சொல்லக்கூடாது என்பதைத்தான் இதை உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் முக்கியமானதுதான் புறம் பேசுதலை விட்டும் நாம் ஒட்டுமொத்தமாக நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியாத எந்த செய்திகளையும் நாம் அவர்கள் இழிவுபடுத்துவதற்காகவோ அல்லது அவர்களை குறை கூறுவதற்காகவோ எந்த நோக்கத்தின் காரணமாகவும் அவைகளை நமது நாவிலிருந்து வெளிப்படுத்தாமல் நமது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பாழாக்குவதற்கு மிகவும் கனதியானதாக வேகமுடையதாக இருப்பதாக ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். புறம் பேசுதல் என்பது அவனுடைய மார்க்கத்தை, ஒரு முஃமினுடைய மார்க்கத்தை அதிகமாக பாழாக்கிவிடும், அவசரமாக பாழாக்கிவிடும் என்று கூறுகிறார்கள். எனவே மனிதர்களுடைய கெட்டவைகளை நீங்கள் கூறி நீங்கள் உங்களை மறைக்கப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தி உங்களை நீங்கள் பாவத்தில் ஆழ்த்திக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய நல்லவைகளை கூறுங்கள், குறைகளை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டாம் என்று ஒரு கவி கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே பிறருடைய விடயத்திலே புறம் பேசுதலை ஒரு நல்ல செயலாக நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பிறரை பற்றி புறம் பேசக்கூடிய மஜ்லிஸ்களில் நீங்கள் உங்களுடைய நேரங்களை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு பழகிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ் ஹராமாக்கியவைகளை ஹலாலாக்கி கொள்ள வேண்டாம். அல்லாஹ் வெறுத்த இந்த புறம் பேசுதலை நீங்களும் வெறுத்து நடவுங்கள். அல்லாஹ் தடுத்தவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே புறம் பேசக்கூடிய விடயத்திலே நண்பர்களுடன் சேர்ந்து நீங்கள் அழகான முறையிலே அவர்களுடைய நேரங்களை கழிப்பதற்கு முற்பட்டு விட வேண்டாம். மனிதர்களுடைய மானம் விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பிறருடைய மானம் விடயத்திலே அவர்களை திட்டுவதிலே ஏசுவதிலே எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த, அதாவது பூரண சுதந்திரமான ஒரு மனிதன் அவனுடைய மானம், அதாவது மானம் போக்கப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டான். அவனுடைய மானம் போக்கப்படுவதை அதற்கு பிரதி உபகாரமாக எதனையும் செய்துவிட முடியாது. எனவே இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்று சேர்ந்தால், ஒரு மஜ்லிஸிலே அமர்ந்தால் உங்களுடைய விடயங்களை பற்றி நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள விடயங்களை அளவலாவுங்கள். பிறருடைய மறைமுகமான விடயங்களை நம்மிடத்தில் இல்லாதவர்களுடைய குறைகளை பற்றி விட்டு விடுங்கள், பேச வேண்டாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள்.
அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும்போது நமது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வருகின்ற போது நமது நாவை கட்டுப்படுத்தி வாயை மூடி அவ்வாறு முழுங்கி விட வேண்டும். அந்த வார்த்தைகளை வெளியிலே விட்டுவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கரிசனையாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே உண்மையிலே பிறர்களை குத்தி காட்டக்கூடியவன், குறை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அவன் மனிதர்கள் உயிருடன் இருக்கும் போதும் சரி, மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களை பற்றி ஏசுவது, அவர்களை குறை கூறுவது, அவர்களிடத்தில் இல்லாத கெட்டவைகளை எல்லாம் வெளிப்படுத்துவது போன்ற எல்லா விடயங்களையும், மறுமையிலே தண்டனை இருக்கின்றது என்பதை பயமில்லாமல் இவ்வாறு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான கெட்ட பண்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறு புறம் பேசுதல் என்பது இழிவான, வெறுக்கத்தக்க, தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. உஹைப் இப்னு வர்த் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இந்த புறம் பேசுதலை விட்டு விடுவது என்பது உண்மையிலே எனக்கு இந்த ஒரு மலை போன்ற தங்கத்தை தர்மம் செய்வதை விட இந்த புறம் பேசுதலை விட்டு விடுவது எனக்கு விருப்பத்துக்குரியது என்று கூறுகிறார்கள். ஒரு தங்க மலையை தர்மம் செய்வதை விட புறம் பேசுவதை விட்டுவிடுவது மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். புறம் பேசுதலை விட்டும் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பாதுகாத்திருக்கிறான், பிறருடைய மானத்தை பாதுகாத்திருக்கிறான். எனவே இவ்வாறான விடயங்களிலே எல்லை மீறி விடாமல் பிறருடைய விடயங்களிலே புறம் பேசி உங்களை பாழாக்கி, உங்களது நன்மைகளை எல்லாம் பாழாக்கி பாவத்திலே விழுந்து விட வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, எனவே யார் ஒரு மனிதன் பிறருடைய குறைகள் பேசப்படுகின்ற விடயத்திலே என்னிடத்திலே ஒருவர் பிறருடைய குறையை பற்றி சொல்லுகிறார் என்றால் அதை நாம் தட்டி கழிக்க வேண்டும், அதனை மறுக்க வேண்டும், பேச விடாமல் அவரை தடுக்க வேண்டும், பேசக்கூடிய மனிதரை தடுக்க வேண்டும். இவ்வாறு சொல்ல வேண்டாம், இவ்வாறு கதைக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், அவருக்கு ஆலோசனை கூற வேண்டும். அவ்வாறு ஆலோசனை கூறியும் அங்கே புறம் பேசுதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும் என்றால் அந்த மஜ்லிஸை விட்டு நாம் எழும்பி சென்று விட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே புறம் பேசக்கூடிய இடங்கள், புறம் பேசக்கூடியவர்களை விட்டும் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அந்த உபதேசம் பயனளிக்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு எழும்பி விட வேண்டும் என்று நமக்கு அறிஞர்கள், முன்னோர்கள் அறிவுரை வழங்குகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே பிறருடைய குறைகள் பேசப்படுவதை தனது காதுக்கு எட்டாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று நமது நாவின் மூலமாக கெட்ட வார்த்தைகள் வந்துவிடாமல் நமது நாவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே யார் பிறருடைய குறைகளை புறம் பேசுகிறார்களோ, யார் பிறருடைய விடயத்திலே எல்லை மீறினார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அந்த பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னால் ஏற்பட்ட அந்த புறம் பேசுதல் என்ற பாவத்துக்காக தன்னை வருந்தி தௌபா செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் பிறருடைய குறைகளை பேச மாட்டேன் என்று அவர் உறுதி கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த யாரை பற்றி அவர் புறம் பேசினாரோ அந்த விடயத்திலே ஹலால் தேடிக்கொள்ள வேண்டும். எனவே உண்மையிலே இந்த ஹலால் தேடக்கூடிய, குறை பேசப்பட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய தெளிவான விடயம் என்னவென்றால், தெளிவான கருத்து என்னவென்றால், யாருடைய விடயத்திலே நாம் குறைகள் பேசினோமோ, யாருடைய விடயத்திலே நாங்கள் குறைகளை இட்டு கட்டினோமோ அவர்களுடைய நல்ல விடயங்களை மஜ்லிஸ்களிலே சொல்ல வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே அந்த பேசப்பட்ட மனிதனுடைய நல்ல செயல்களை கூற வேண்டும், புகழ் மாலைகளை கூற வேண்டும். ஏற்கனவே கூறிய கெட்டவைகளுக்கு மாற்றமாக நல்லவைகளை கூறி அவனை பரிசுத்தப்படுத்துவதுதான் தௌபாவாக இருக்கும் என்று அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். எனவே புறம் பேசுதல் என்பது ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே இந்த புறம் பேசுதல் என்ற பாவத்தை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து நாம் அந்த பாவங்களில் ஈடுபட்டிருப்போம். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பேசப்பட்ட மனிதனுடைய நல்ல விஷயங்களை கூறி நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் இது போன்ற எல்லா விதமான கெட்ட செயல்களை விட்டும், பாவங்களை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.